ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, மகா பெரியவா சரணம். நாளை மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக இருக்கக்கூடிய, மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கக்கூடிய ஒரு நாள் தாங்க நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஏகாதசி தினம். நாளை தினம் வந்திருக்கக்கூடிய இந்த ஒரு ஏகாதசி தினத்துல நீங்க ரொம்ப எளிமையா, மிகவும் ரொம்ப எளிமையா செஞ்சிடக்கூடிய ஒரு பரிகாரமாக தான் இது இருக்க போகுது. அதாவது நீங்க பெருசா எதுவுமே பண்ண வேணாங்க. உங்களுடைய வீட்டுல நீங்க வச்சிருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான், நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல சேர்த்துட்டு நீங்க குளிக்க போறீங்க. வேற எதுவுமே கிடையாது. நீங்க எப்ப குளிக்கிறீங்களோ அந்த நேரத்துல இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த மட்டும் சேர்த்து குளிச்சிருங்க போதும். நீங்க குளிக்கின்ற தண்ணீர்ல இந்த ஒரு பொருளை சேர்த்து குளிப்பது மூலியமா இவ்வளவு நாள் வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அனுபவிச்ச சின்ன சின்ன கஷ்டங்கள், பிரச்சனைகள் இருந்து முழு முதல் மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொடுக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க காணாத அந்த ஒரு மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பாக இது அமைய போகுது. இது எவ்வளவு நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையில கஷ்டத்தை கொடுத்துருக்கலாம், பிரச்சனைகள் கொடுத்துருக்கலாம், தேவையில்லாத குழப்பங்களை கொடுத்துருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையில நோய் நொடி மாறி மாறி செல்வத்தினுடைய கஷ்டங்கள், செல்வத்தினுடைய பிரச்சனைகள்ல நீங்க ரொம்பவே அனுபவிச்சிருப்பீங்க, கஷ்ட பிரச்சனைகளை. ஆனா அது எல்லாத்துக்குமான தீர்வாக நீங்க இப்போ செய்யக்கூடிய இந்த ஒரு பரிகாரம்ன்றது அமையும். ரொம்ப எளிமையாக சொல்ல போனால், உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்கள் உங்களுடைய வீட்டில் குளிக்கின்ற தண்ணியில் இதை மட்டும் சேர்த்து குளித்தாலே போதும். எவ்வளோ பெரிய கஷ்டங்களாக இருந்தாலும் சரிங்க, எவ்வளோ பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிங்க, அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் முழுவதுமாக காணாமல் போயிருங்க. அது மட்டும் இல்லை, நீங்கள் இவ்வளோ நாட்கள் எந்த ஒரு விஷயத்துக்காக ஆசைப்பட்டு ஓடி தேடினீங்களோ அந்த ஒரு விஷயம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில் உடனே நிறைவேறக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். நீங்கள் ரொம்ப நாட்களாகவே ஒரு விஷயத்துக்கு ஆசைப்பட்டு இதை செய்யணும், இதை இன்னைக்கு செஞ்சிடலாம், அன்னைக்கு நாளைக்கு செஞ்சிடலான்னு ஆசைப்பட்டுக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் அந்த ஆசை என்பது உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் ரொம்ப நாட்களாகவே தள்ளி போய்கிட்டே இருந்திருக்கும். அப்படிப்பட்ட ஆசைப்பட்ட அந்த ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதோடு உங்கள் வாழ்க்கையில் தள்ளி போன அந்த ஒரு மாற்றத்தையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் உடனே அமைச்சுக்கொள்ள முடியும். அப்பேற்பட்ட சக்தி இந்த ஒரு எளிமையான இந்த குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்து குளிப்பதன் மூலிமா அமையுன்றதுல மாற்று கருத்து இல்லைங்க. நீங்கள் ஆசைப்படக்கூடிய இந்த ஒரு எளிமையான ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்க்கையில் அமைவதற்கு நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய ஒரு நாளை மறக்காமல் நீங்கள் இந்த ஒரு விஷயத்த சேர்த்து குளிச்சு பாருங்க போதும். வேறு எதுவுமே செய்ய வேண்டாம். சரி, நாளைய தினம் வந்திருக்கக்கூடிய மிகவும் சக்தி வாய்ந்த முக்கியமான நாளாக பார்க்கக்கூடிய இப்படிப்பட்ட எளிமையான நாளில் நீங்கள் குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்து குளிக்க வேண்டிய அந்த ஒரு பொருள் என்னவென்று பார்ப்போம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்களும் உங்களுக்கு தெளிவாக புரியும். முதலாவது விஷயம், நீங்கள் இதை எப்போ அப்படின்னு சேர்த்து அப்படி குளிக்கணும் அப்படின்ற போது பார்த்தீங்கன்னா, காலையிலிருந்து இரவுக்குள்ளே இதை நீங்கள் தாராளமாக சேர்த்து குளிக்கலாம். சரிங்களா? காலையிலிருந்து இரவுக்குள்ளே இதை நீங்கள் தாராளமாக சேர்த்து குளிக்கலாம். இப்போதான்றது கிடையாது. புரியுதுங்களா? அது மட்டும் இல்லை, இப்படிப்பட்ட ஒரு பரிகாரத்தை நீங்கள் செய்ய நினைக்கிறீங்கன்ற போது கண்டிப்பாக இது உங்களையும் சரி, உங்களுடைய குழந்தைகளையும் சரி, முழு முதல் தரித்திரங்கள், பீடைகள் இருந்து அனைத்திலிருந்தும் நீங்கும். முக்கியமாக நீங்கள் நினைச்சதை உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க வைக்கக்கூடிய ஒன்றாகவும் இருக்கும். அதனால மறந்துடாம இதை நீங்கள் தாராளமாக செய்யலாங்க. குழப்பமே வேண்டாம். நீங்கள் முழு நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த செய்ய முன் வந்தாலே போதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளவு நாட்கள் நீங்கள் பார்த்த அந்த ஒரு பிரச்சனைகள்ல இருந்து ஒரு முழு முதல் மாற்றத்தையும், ஒரு முழு முதல் மாற்றத்துக்கான ஒரு வாய்ப்பையும் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்த்துக்கொள்ள முடியும். நீங்கள் எந்த ஒரு விஷயத்த செஞ்சு முடிக்கணும்னு நினைச்சாலும் சரிங்க, அதை உங்களால் செஞ்சு முடிக்க முடியும். நீங்கள் தவறுதலாக ஏதாச்சும் தப்பாக செஞ்சுட்டோமோ, தப்பாக இருக்குமோ அப்படின்னு சொல்லி பயந்தால் கூட அந்த பயப்புள்ளதில் உங்களுடைய வாழ்க்கையை நீக்கி அமைச்சு கொள்வதற்கு இதை தாராளமாக நீங்கள் சேர்த்துக்க முடியுங்க. சரி, இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு எளிமையான பரிகாரத்தை செய்யணுன்றதை நான் சொல்கிறேன். தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு செய்யுங்க. அவசரப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க. ஏன்னா சில நபர்கள் பார்த்தீங்கன்னா அவசரப்பட்டு செய்யணும், சரியாக செய்ய முடியாமல் போயிருமோன்னு பயத்திலே செய்வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாங்க. பொறுமையாக உங்களுடைய வீட்டில் வச்சு நாளைக்கு காலையிலேருந்து இரவு வரைக்கும் நேரம் இருக்குது. நீங்கள் காலையில் ஒரு டைம் குளிச்சுட்டு போயிருந்தா கூட இரவில் வேலையை முடிச்சுலாம் வந்து நம்ம குளிப்போம் மறுபடியும். அதே நேரத்தில் நீங்கள் தாராளமாக இதை சேர்த்து குளிக்கலாம். சரிங்களா? வேறு ஒன்றும் பெருசாக பண்ண வேண்டியதில்லை. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ண போறீங்க அப்படின்றத பார்க்கலாமா? முதலாவது விஷயம், இதற்கு தேவைப்படக்கூடிய ஒரு பொருள் அப்படின்றது பெருசாக எதுவுமே இல்லைங்க. உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சு நீங்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சிட முடியும். அதற்கு என்னன்றதை பார்க்க முடியும். யார் யாரெல்லாம் செய்யலாம் பார்த்தீங்கன்னா, இது அனைவருமே குளிக்கக்கூடிய தண்ணீர் தான். உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சின்ன குழந்தைகள், பெரியவர்கள் இருந்து யாரை வேணாலும் இதை நீங்கள் குளிக்க வைக்கலாம். தப்பே கிடையாது. அது மட்டும் இல்லை, இதை நீங்கள் குளிக்க வைக்கிறீங்கன்ற போது உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து முழு முதல் தீர்வையும் மாற்றத்தையும் இதை ஏற்படுத்தி கொடுக்கும். மனசுக்குள்ள வருத்தங்கள், கவலைகள் கூட இருந்திருக்கலாம். அப்படிப்பட்ட கவலைகள், வருத்தங்கள் இருந்தால் கூட இது ஒரு மாற்றத்தை முழுசாக உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். நீங்கள் கனவாக நினைச்ச விஷயங்கள் கூட இந்த ஒரு விஷயத்தை மாற்றி ஏற்படுத்தி கொடுக்கிறதாக இருக்க போகுது. இப்போ நீங்கள் குளிக்கிற தண்ணியில் சேர்க்க வேண்டிய பொருள் அது இதுதான் நான் சொல்கிறேன். இதில் எத்தனை பொருட்கள் ஆனாலும் சரி அத்தனையும் நீங்கள் சேர்த்தாகணுங்க. வேறு வழி இல்லை. புரியுதுங்களா?
முதலாவதாக நீங்கள் குளிக்கின்ற தண்ணீரில் நாளை தினம் ஏகாதசி தினம் அப்படின்ற பட்சத்தில் முதலாவதாக நீங்கள் பெருமாளுக்கு இஷ்டமான பொருள் துளசி இலைகள். இதை நீங்கள் தாராளமாக குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்துக்கலாம். புரியுதுங்களா? இந்த குளிக்கின்ற தண்ணியில் நீங்கள் சேர்த்ததுக்கு அப்புறமா குளிக்கிறீங்கன்ற போது அந்த துளசி இலைகளை மட்டும் எடுத்து உங்களுடைய வீட்டில் பக்கத்தில் இருக்கக்கூடிய செடிகளுக்கு கீழே போட்டுருங்க. புரியுதுங்களா? அதை அப்படியே குளிக்கிற போது உங்களுடைய உடம்புல படுற மாதிரி குளிக்கக்கூடாதுங்க. துளசி இலைகள் போட்டு வச்சு நீங்கள் குளிக்க போறீங்க, அவ்வளோதான். துளசி இலைகளோடு போய் குளிக்கக்கூடாது. புரியுதுங்களா? அதனால நீங்கள் தாராளமாக அந்த ஒரு விஷயத்த இப்படி மறந்துடாமல் நம்ம சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா செஞ்சாலே போதுங்க. உங்கள் வாழ்க்கையில் இது மிகப்பெரிய மாறுதலையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். கட்டாயமாக இது உங்களுக்கான நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாக இருக்கும் போதுன்றதுல மாற்று கருத்து கிடையாது. சரி, இப்போ நீங்கள் இந்த துளசி இலைகள் முதல்ல சேர்த்துட்டீங்க. இதுக்கப்புறமா இதே அந்த நீரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டாவதாக சேர்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கல்லுப்பு. இந்த கல்லுப்பு துளசி இலைகள் ரெண்டையுமே தண்ணீரில் சேர்க்கறது மூலயமா உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சோர்வையும் இது நீர்க்கும். அது மட்டும் இல்லை, மனசுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனை கொடுக்கும். இதோடு ஒரு வாச திரவமாக இருக்கக்கூடிய ஏலக்காய், இந்த 3 பொருட்களை நீங்கள் மறக்காமல் போடுங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஏலக்காய் போடுறீங்க, துளசி இலைகளை போடுறீங்க, அதுக்கப்புறமா மறந்துடாமல் கல்லுப்பு போடுறீங்க. இப்படிப்பட்ட 3 பொருட்களையும் போட்டு நீங்கள் தாராளமாக குளிக்கலாங்க. அப்படி இந்த 3 பொருட்களையும் சேர்த்து நீங்கள் குளிப்பது மூலியமா உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் இவ்வளோ நாட்கள் கண்ட பிரச்சனைகள் இருந்தும் சரி, இவ்வளோ நாட்கள் பார்த்த துன்பங்கள் இருந்தும் சரி, ஒரு முழு முதல் மாற்றத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அமைச்சுக்கொள்ள முடியும். ஏன்னா இது அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்ததுங்க, அந்த அளவுக்கு முக்கியமான நாளாக இருக்க போகுதுங்க. அதனால் எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டாம். அந்த கடவுள் மேலே பாரத்தை போடுங்க. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்பிக்கை வச்சு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய நன்மைகளையும் மாற்றத்தையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். கட்டாயம் இது உங்களுடைய வாழ்க்கைக்கான நன்மைகளுக்கான ஒரு வாய்ப்பாக இருக்க போகுதுங்க. நிச்சயமாக இதை ஒரு விஷயத்த மறக்காமல் பண்ணி பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். எந்த ஒரு விதத்திலையும் நீங்கள் பயப்பட வேண்டாம். முழு முதல் மாற்றத்துக்குமான, முழு முதல் நம்பிக்கைக்குமான ஒரு எளிமையான ஒரு பரிகாரமாக இது இருக்க போகுதுங்க. அதனால் எதை பற்றியுமே யோசிக்காமல் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கான மாற்றத்தை இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். நம்புங்கள். எந்த ஒரு பயமும் வேண்டாம், கவலைகளும் வேண்டாம். அந்த கடவுள் மேலே ஒரு முழு பாரத்தை போட்டு இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த பண்ணுங்க. நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில் நம்ப முடியாத நன்மைகளையும் மாற்றத்தையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கும். எதிர்பார்த்த அந்த ஒரு மாற்றம் உங்களுடைய வாழ்க்கையில் நன்மைகளையும் நல்லதையும் ஏற்படுத்தி கொடுக்கும் பட்சத்தில் நீங்கள் ஏன் அதை செய்யாமல் தவிர்க்க போகிறீங்க? ரொம்ப எளிமையாக குளிக்கின்ற தண்ணியில் இதை சேர்த்து குளிங்க போதும். கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதுக்காகவும் நன்மைகளுக்காகவும் இது மிகவும் பயனுள்ளதாக இருக்க போகுது. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள். நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த குளிக்கின்ற தண்ணியில் சேர்த்து குளிங்க. அனைவருமே குளிக்கலாங்க. நீங்கள் மட்டும் இல்லை, உங்களுடைய பிள்ளைகளை கூட தாராளமாக குளிக்க வைக்கலாம், தப்பே கிடையாது. அப்படி இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த சேர்த்து குளிப்பதன் மூலிமா மிகப்பெரிய மாற்றங்களையும் நன்மைகளையும் இது ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த கடவுளுடைய ஆசைகள் நிறைவேறுவதற்கான ரொம்ப எளிமையான ஒரு பரிகாரமாக இது அமையும். எந்த ஒரு விஷயத்தை பற்றியும் நீங்கள் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. நீங்கள் நம்புறீங்கன்ற போது, உங்களுடைய நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்த பண்ணீங்கன்ற போது கட்டாயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதையும் நல்ல மாற்றங்களையும் இது உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும். எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். முழுசாக நம்புங்க. நம்பிக்கையோடு செய்து வாருங்கள். நல்லதே நடக்கட்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நன்றி, வணக்கம்.